என் இனிய உறவுகளே, நாம் இன்று 26/4/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் துணையோடும் அன்னையின் அன்பிலும் நாம் தினமும் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 79:1-2-3. நாம் பாஸ்கா வாரத்தில் இருக்கின்றோம். நாம் இன்று சனிக்கிழமை அன்னை மரியாக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். நாம் அன்னை மரியாவுக்கு பல ஒருத்தல்கள் செய்து திருப்பலி ஒப்பு கொடுத்து முடிந்தவரை அன்னையிடம் பல பேரை கொண்டு வந்து சேர்ப்பது நம்ம ஒவ்வொருவருடைய கடமையாகும். அன்னை மரியா இறைவனின் சித்தத்தை திருவுளத்தை நிறைவேற்றியதால் தான் இறைவனுக்கு உகந்தவராக இருக்கின்றார். நமக்கும் மிகுந்த தாயாக இருக்கின்றார். நாம் அன்பு செய்யும் தாயாக, அதுவும் நம்மை எந்த பாவத்திலும் எந்த நேரத்திலும் எந்த விதத்திலும் நாம் எப்படி இருந்தாலும் நம்மை அன்பு செய்வதில் மிகவும் கருத்தாய் இருக்கின்றார். நாம் இன்று தொடரும் வாசகம் திருத்தூதர் பணி 4:13-21. யோவானும் பேதுருவும் அவர்கள் செய்தவற்றைக் கண்டு அவர்களை தண்டிக்க நினைத்தும் அவர்களை கற்பிக்கக்கூடாது, பேசக்கூடாது என்றும் அவர்களுக்கு கட்டளையிட்டும் அவர்களால் அது முடியவில்லை. இருந்த போதிலும் அவர்களுக்கு இயேசுவை பற்றி பேசவே கூடாது என்று அன்று அறிவித்தார்கள். ஆனால் இன்றும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு இயேசுவை அழித்ததால் தான் இன்று பல இயேசுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சொல்லிலும் செயலிலும் இறைமகன் இயேசுவைப் போல மாற முயற்சி செய்வோம். இன்றைய மார்க்கு தூய நற்செய்தி வாசகம் 16:9-15. இயேசு உயிர்த்தெழுந்து மரியன் மத்லேனாவுக்கு முதலில் காட்சி கொடுக்கின்றார். அதனால்தான் இங்கு பெண்களுக்கு ஒரு சிறப்பான ஆசீர்வாதம். ஏன் மரியன் மத்லேனாவுக்கு காட்சி கொடுத்தாள் என்றால், பெண்கள் தான் எதுவாக இருந்தாலும் போய் முதலில் அறிக்கை செய்வார்கள், முதலில் எடுத்து சொல்வார்கள். முதலில் அவர்களுக்கு சீக்ரெட் என்பதே கிடையாது, மறைக்க தெரியாது. அதனால் அது அவர்கள் வெளி சொல்கிறார்கள் என்பது தப்பு இல்லை. ஆனால் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதே இறைவனின் சித்தம். அதனால்தான் மரியன் மத்லேனாளுக்கு அறிவித்தார். பிறகு 2 பேருக்கு தென்பட்டார். அதுவும் அவர்கள் நம்பவில்லை. அப்பொழுது எல்லோரும் கூடியிருந்த இடத்தில் அவர்களை சந்தித்தார். உயிர்ப்பை பற்றி செய்தியை கேள்விப்பட்ட சீடர்கள் தொடக்கத்தில் நம்பவில்லை. இயேசு தோன்றி அவர்களை உறுதி செய்கின்றார் என்ற போதிலும் கடினம் உள்ளம் கொண்டவர்களாகவே இருந்தார்கள். உயிர்ப்பின் ஒளியை கண்டு கொண்டனர். இவர்களையே நாம் சாட்சிகள் இயேசு அனுப்பினார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கட்டளை கொடுத்தார். உலகின் பல திசைகளின் சீடர்கள் சென்று இயேசுவின் நற்செய்தியை அறிவித்தனர். உயிரை கொடுத்தும் மறைசாட்சியை பகர்ந்தனர். அது நம் தலைமுறையினருக்கு எதை விட்டு செல்கின்றோம்? திருத்தூதர்கள் பல இடங்களுக்கு நற்செய்தி அறிவிக்க புறப்பட்டனர் என்று புரிந்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்வுக்கு இப்பகுதி பல வழிகாட்டுதலை கற்றுத்தருகின்றது. முதலாவது, இறையாட்சியை மையப்படுத்தி திருத்தூதர்கள் தலைமையில் கட்டியெழுப்பப்பட்ட தொடக்க கால கூட்டொருங்கிய இறை நம்பிக்கை சமுதாயத்தில் மொழி என்பது ஒரு பெரும் சிக்கலுக்கு காரணமாக அமைகின்றது. இதே போன்று இன்றுள்ள இறை சமூகத்திலும் பல சிக்கல்கள் உள்ளன. அவைகளை அலசி பார்த்தால் ஒவ்வொன்றிற்கும் பல காரணங்களை காட்டுகின்றன. ஒவ்வொன்றும் மற்றொன்றோடு பின்னி பிணைந்து தொடர் சிக்கலுக்கு காரணமாக இருப்பதை அறியலாம். இங்குள்ள சிக்கல்களுக்கு பல காரணங்கள். அதாவது, மொழி என்ற இடத்தில் இன்று ஜாதி உள்ளது, இனம் உள்ளது, நாடு உள்ளது, வர்க்கம் உள்ளது, வசதி வாய்ப்பு உள்ளன, படிப்பு பட்டம் உள்ளன, நான் என்ற அகந்தை உள்ளது, நான் பெரியவன் என்ற மேட்டிமை எண்ணம் உள்ளது, செல்வத்தின் மீதுள்ள பற்றுள்ளது, கட்சி மனப்பான்மை உள்ளது, உயர்வு மனப்பான்மையோ தாழ்வு மனப்பான்மையோ உள்ளது, பகை உள்ளது. இப்படி இன்னும் பலவற்றை பட்டியல்படுத்தி கொண்டே செல்ல முடியும். இவ்வாறு பிரிவினைக்குரியவற்றை வளர்த்தெடுக்கும் போக்கு எங்கும் வளர்ந்து வருகிறது. மிகவும் வருத்தத்திற்குரியதே. ஆம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு பல முரண்பாடு கொண்டதாக உள்ளது என்பது உண்மை. நாம் அதிலிருந்து விடுதலை பெற நாம் ஜெபிப்போம். அன்பிறைவா, இதோ இந்த நாள் முழுவதும் இந்த ஒரு விடியலை எங்களுக்கு காண செய்தமைக்காக நன்றி. நான் முழு மனதோடு உம்மை நேசிக்கின்றோம். எங்களை படைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதுவும் எங்களை ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக படைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய நாளை தந்தமைக்காக நன்றி. எங்களையும் எங்கள் சொல் செயல்களையும் எங்களுக்குள்ள அனைத்தையும் இந்த நாளில் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம்.
என்ன எடுத்தாலும் எப்படி நாங்கள் செய்தாலும் உம் சித்தம் போல் எங்களை பயன்படுத்தும். உம் ஆசீரை பொழியும் எங்கள் மேல், எங்கள் குடும்பத்தார் மேலும், எங்கள் நண்பர்கள், பிள்ளைகள், உற்றார் உறவுகள், எங்கள் பகைவர்கள், எங்களை வெறுப்போர் அனைவர் மீதும் உமது இரக்கத்தையும் கருணையையும் பொழியும். எங்களை எல்லா தீய சக்திகளிலிருந்தும், தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும், தேவையில்லா உறவுகளிலிருந்தும் விடுதலை தாரும். உம் இரக்கம் எப்பொழுதும் எங்கள் மேல் ஒளிர்வதாக. உம் முழு அன்புடனும் உம் படைப்பை நாங்கள் அனுபவிக்க எங்களை ஆசீர்வதியும். ஆமேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.